கணவர் வந்து ஒரு சில நேரங்களில் மனைவிக்கு வந்து நிறைய நகை வாங்கி கொடுத்து அழிஞ்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நிறைய நகை வாங்குறது, இஷ்டத்துக்கு பட்டு புடவை வாங்கி நிறைய நிறைய ரெட் கலர் சரியா எடுத்து போடுங்களேன். போடுங்க போடுங்க, நிறைய இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுங்க போடுங்க போடுங்க, அதை எடுங்க போடுங்க போடுங்க. அதை வாங்கி லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சின்சியராக இருக்கிறவங்களும் உண்டு, இல்லாதவங்களும் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது அதன் மூலயமா வந்த சொத்துக்கள், யாரோ ஒருத்தோட்ட கடன் வாங்குறாரு, ஒரு 50 லட்சம் கடன் வாங்கி அதில் ஒரு 25 லட்சத்தில் ஒரு இடம் வாங்கி ஒரு 25 லட்சத்துக்கு நகை வாங்கி அதை கொண்டு போய் பேங்க் லாக்கரில் மனைவி பேரில் வச்சுட்டு இன்சால்வன்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுன்னு தவறு இல்லைங்களா? தப்பு தான் மேடம் சொல்றா. இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. அந்த மாதிரி தெரியும் பொழுது அப்போ வந்து நம்ம இது கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாகவும் ஆகும். பணத்தை ஒழிச்சு வச்சுட்டு இன்சால்வன்சி பண்ணாலும் அதுவும் தவறாகும். அந்த மாதிரி நேரங்களில் சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணிடுவாங்க. அதுக்குண்டான கிரிமினல் பனிஷ்மெண்ட்டும் உண்டு கண்டிப்பாக.